ஹாய். சொல்லுங்க. என்ன செய்றீங்க? என்ன கேக்குறியா? பாக்குறவங்கள கேக்குறியா? என்ன ஊத்துறா? தலைவலி தைலம் தடவுறா? என்னாச்சு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தலைவலி தைலமாங்க. நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா அதான் ஒரே தலைவலிக்குது. வெயில் அவ்வளவுக்கு இல்ல, ஈர தலையோட அப்படியே தோட்டாமே தலையை சீவிட்டு காலையிலே கோயிலுக்கு போனானா, இன்னைக்கு வந்து நெய்வேலி வேப்பங்குறிச்சி எங்க ஆயா வீட்டுக்கிட்ட உள்ள கோயில்ல வந்து இன்னைக்கு கூழ் ஊத்துனாங்க. ஆடி வேலைக்கே ஊத்திட்டாங்க. சரி கூட்டாங்க. அங்க போயிட்டு சக்கரை பொங்கல் வச்சு, நாங்க கூழ்ல எதுவும் காய்ச்சல, சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு மாவுல போட்டு படிச்சுட்டு வந்தேன். அதனாலதான் வந்து அப்புறம் உங்க அம்மா பூ வாங்கி வச்சிருந்தாங்க. அதை எடுத்துட்டு வந்து கட்ட முடியாம கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது யாரு ஒருத்தவங்க பூ கட்டுறாங்க? தங்கச்சி ஆடி மாசம்ல, அதனால ஆடி வச்சு எங்க அம்மா கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்படிங்களா? அதனால அவங்க வந்து இப்ப வந்து லீவ் என்ஜாய் பண்றாங்க. லீவ் என்ஜாய் பண்றாங்க. சரி, இந்த ஓகே. மாதிரி லீவ் எல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேதுங்க. உனக்கு லீவு நம்மளே எடுத்துக்க வேண்டியதான். நான் என்ன ஒண்ணு வேணாம்னா சொன்னா போய் 10 நாள் ஜாலியா இருந்துட்டு வா. எங்க போறது? எங்க போய் எங்க வந்தாலும் இந்த பூவை கட்டிட்டாங்க நான் விடணும். அப்புறம் நமக்கு இதுதான் வந்து சாப்பாடு போடுது. ஒரு நாளைக்கு கட்டுக்குழியில இன்னும் கட்டுக்குழியில பூவே போடாத மாதிரியே நடந்துப்பாங்க. எல்லா பூவையும் நான் தான் கட்டுறா விளையாடுறேன். பூ விலை இன்னைக்கு அதிகங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தா அவங்க வாங்கி வச்சிருந்தாங்களா, எங்க அவங்கள கட்டுக்குழிக்கு போட சொன்னா அவங்க வர பேசுவாங்க. போய் பொறுமையா கட்டுமா, ஃப்ரிட்ஜில் வச்சு பொறுமையா கட்டுவோம்னா அர்ஜென்ட் இல்லைன்னுவாங்க. சரி தான் எடுத்துட்டு வந்து கட்டிட்டு இருக்கிறேன். கட்டிட்டியா? எவ்வளவு பூ இருக்கு? கட்டிக்கிட்டே இருக்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்கு. அப்படியா? 1/2 கிலோ. என்ன உமா, நீ ட்ரைனிங் எடுத்துட்டியா பூ கட்டுறதுக்கு? எங்க வீட்டுக்கு வந்து நீ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டியா பூ கட்டுறதுக்கு? பூலாம் கட்ட தெரியும், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவா கட்டுவேன். உங்க அக்காவுக்கு பூவே கட்ட தெரியாது, இப்ப வந்து இங்க வந்து பூ கட்ட கத்துக்கிச்சு. உண்மையாவே எனக்கு பூவே கட்ட தெரியாதுங்க. சத்தியமா நான் இங்க வரும்போது பூலாம் எனக்கு கட்டவே தெரியாது. இங்க வந்துதான் பூ கட்ட கத்துக்கிட்டேன், சமைக்க கத்துக்கிட்டேன், எல்லாம் பண்ண இங்க வந்துதாங்க நான் கத்துக்கிட்டேனே. வேலை செய்யவே இங்க வந்துதான் கத்துக்கிட்டேன். ஏன் உங்க வீட்டுல இருக்கும்போது நீ வேலையை செய்ய மாட்டியா? எங்க வீட்டுல இருக்கும்போது எங்க ஆயா என்ன சொகுசா வச்சு வளர்த்தாங்க. எப்பயுமே பிறந்த வீட்டுல சொகுசா இருந்தா போற வீட்டுல வந்து அப்படிலாம் சொல்லாத. அவங்க வந்து புகுந்த வீட்டுல வந்து ஜாலியா சந்தோஷமா இருக்கிறாங்க. பிறந்த வீட்டோட கம்பேர் பண்ணும்போது ஆமா, அவங்களுக்கு என்ன குறை? அவங்க வீட்டுக்காரர் காலையிலே வேலைக்கு போயிடுறாரு, காலையிலேயே வேலையை முடிச்சிடுது இல்ல, அதுக்கப்புறம் ரெஸ்ட் தானே எடுக்கிறாங்க தூங்கி. இப்ப நீ யாரும் பொழுது வரையும் பூ கட்டுற, அது வேணா உண்மைதாங்க. அப்புறம் நம்ம பிசினஸ் இதுதான் செஞ்சாகணும். என்ன பண்றது? எனக்கு இது கட்டலனாலும் எரிச்சலா இருக்கும். ஒரு நாளைக்கே கட்டலனாலும் எனக்கு இன்னும் ஒரு மாதிரியா இருக்கும். சரி, ஒரு நாளைக்கு நான் 5 கிலோ பூ கட்டுவியா? ஏன் உங்க அம்மா இருக்கும்போது இங்க போட்டவா? 5 கிலோ கட்டிட்டேன் நான், அவ்வளவுதான், என்ன கையில பிடிக்க முடியாது. வீடியோல போடுவேன் தான் அதெல்லாம். சரி, இது என்ன ஊத்துறா? கிளாஸ்ல என்னமோ வச்சிருக்கிற? ஸ்நாக்ஸா? நான் பூ கட்டும்போது ஸ்நாக்ஸ் நம்ம கூழ் மாதிரி இருக்கு. கூழ் தான், சீர்கஞ்சி. நான் கோயில இருந்து வரும்போது கம்மங்கூழ் வாங்கிட்டு வந்தேன், கேவரு கூழ் வாங்கிட்டு வந்தேன், சீர்கஞ்சி வாங்கிட்டு வந்தேன், கொழுக்கட்டை வாங்கிட்டு வந்தேன், புட்டு, அப்புறம் சக்கரை பொங்கல் நானா வச்சது, அங்க எங்க ஆயா வச்சதுனால அங்க சக்கரை பொங்கல். கோயில்ல நல்லா ஊரு ஜனங்க எல்லாருமே கூழ், ஊரு ஜனங்க எல்லாம் கூழ் ஒருத்தவங்க 2 கேனுங்க. கம்மங்கூழ், கேவூர் கூழ், சீர்கஞ்சின்னு எல்லாம் 2 கேனு வச்சு எடுத்துனாங்க. அதனால வீடியோ எடுக்க முடியலங்க இன்னைக்கு. ஒரு கூட்டம் வரையா இன்னும் செட் ஆகல. எல்லாம் அந்த கூழ் கேனை வச்சுக்கிட்டு அதை இடிச்சு மொழிகி நின்றதுனால என்னால வீடியோ எடுத்து போட முடியல. ஆனா நல்லபடியா சாமி கொடுத்து கூழ் ஊத்தியாச்சு. கூழ் வாங்கி குடிச்சிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. நான் கோயில்ல இருந்து வரும்போது கூழ் மட்டும்தாங்க எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் வீட்டுல வந்து சொரக்காய் வாங்கிட்டு வந்தோம்ல, அது இருந்தது. ஒன்று சோறு வடிச்சு சொரக்காய் போட்டு கூட்டு வச்சேன். அதோட ஃபுல் ரெசிபி வரும் பாருங்க. நல்லா சொரக்காய் போட்டு நல்லா தேங்காய்லாம் அரைச்சி ஊத்தி வச்சேன், நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உமா, உங்க ஊர்ல வந்து பலாப்பழம் எல்லாம் இப்ப சீசன் ஆச்சு, எப்படி பலாப்பழம்லாம்? வீட்டுல
வீட்டுல வீட்லயே மரம் இருக்கு மாமா. உங்க வீட்லயே மரம் இருக்கா? வீட்லயே மரம் 2 மரம் இருக்கு. 2 மரம் இருக்கா? சீசன்லாம் இப்ப முடிஞ்சிருச்சுல்ல. முந்திரி கொட்டை சீசனு? முந்திரி கொட்டை உடைச்சிட்டு தான் இருக்காங்க. அங்க வந்து எல்லா வீட்ல முந்திரி கொட்டை உடைப்பாங்க. அந்த சரி, உங்க வீட்ல எல்லாம் முந்திரி கொட்டை உடைப்பீங்களா நீங்க? நாங்க யாரும் உடைக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் மாமியார் உடைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப யாரும் உடைக்கிறது இல்ல. வயசாயிடுச்சுனால யாரும் பிசினஸ் நீ எடுத்து நடத்த வேண்டியதானே, முந்திரி கொட்டை உடைக்கிற பிசினஸ். உங்களுக்கு ஹீட் இல்ல, செட் ஆகாது. அப்படியா? வீட்லயே இருந்து ஏதாவது ஒரு தொழில் கத்துக்கோமா. வீட்லயே சிறு தொழில் மாதிரி ஏதாவது ஒரு கைத்தொழில் மாதிரி ஏதாவது கத்துக்கோ. ஏன்னா இப்ப இருக்கிறவங்க காலகட்டத்துல வந்து ஒருத்தவங்க வருமானம்லாம் வீட்டுக்கு பத்தாது. டைலரிங் கிளாஸ் தான் போகணும். உங்க அக்கா டைலரிங் கிளாஸ் போற ஐடியாவில் இருக்கு. வேணா சொன்னீங்கன்னா 2 பேரும் போயிட்டு வரலாம். அதாவே சொல்றேன். ஆனா நீங்க தான் இட்டுட்டு போய் சேர்த்து விட மாட்டீங்க. உங்க அம்மாட்ட சொன்னா ஐயோ நீ அங்கெல்லாம் போகலாம், 2 கிலோ பூ எடுத்துட்டு வந்து போடுறேன் கட்டு அப்படின்னு. அவங்களுக்கு பூ கட்ட ஆளு வேணும். சொல்லு, நான் என்ன செய்யறது? போகணும்தாங்க. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் டைலரிங் போவாங்க, கத்துப்பேன். அதையும் நான் வீடியோ எடுத்து கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். அப்படியா? எப்படி பிளவுஸ் கட் பண்ணணும் எல்லாம் வீடியோ எடுத்து போடுவியா? கண்டிப்பா. நான் நினைச்சேன்னா செய்வேன். கொஞ்சம் அலட்சியமா இருக்கிறேன். அதான் மற்றபடி கிளம்பணும்னா கிளம்பிடுவேன் நாளைக்கே கூட. ஏன் அப்புறம் கிளம்பாம இன்னும் பூ கட்டிட்டா உட்காந்துருக்குற? கொஞ்சம் அலட்சியமா இருக்கிறேங்க. அலட்சியமா பயமா இருக்கு உள்ளுக்குள்ள, சொல்ல போனா. எதுக்கு பயமா இருக்கு? டைலரிங் கத்துக்கிறதுக்கு பயமா இருக்கு? அதுக்குதான். என்ன டைலரிங் கத்துக்கிறதுக்கு என்ன பயம்? கரெக்டா தப்புமா அப்படின்ற ஒரு இதுதான். ஃபர்ஸ்ட் தலைக்காணி உரைய தைக்கணும், சோஃபாவுக்கு உர தைக்கணும், அப்புறமேட்டு துணி தைக்கணும். சரியா? எடுத்த உடனே துணி தைக்க ஆரம்பிக்க முடியாது. எக்ஸ்ட்ரா கவுன் தைக்கணும். பாரு, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது சொல்ல என்ன தைக்கணும். அப்புறம் வந்து அந்த ஏதோ சொல்லுவாங்க, அதான் உமா அந்த உரை, தலைக்காணி உரை, இந்த கிழிஞ்ச துணி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தச்சு கத்துக்கணும். டயர்டா இருக்குங்க, கண்ணு வர சொக்குது எனக்கு. ஆனா பூ இருக்கு, படுக்க மனசு வர மாட்டேங்குதுங்க. கொஞ்ச நேரமாவது வெளியில போயிட்டு இருந்தா ரெஸ்ட் வேணும். காலையில இங்கேயும் வேலை பார்த்துட்டு போய் அங்கேயும் அலைச்சலா ஓடிட்டு வந்து அப்படியே ஒரு மாதிரியா தலைலாம் தைலத்தை தேய்ச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னும் ஃப்ரிட்ஜ்ல பூ இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு கட்டுறேன், சாப்பிடுறேன். வீடியோ முழுசா பாருங்க. நான் வந்து சமையல் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். ஓகே, பாய். இன்னைக்கு நம்ம சொரக்காய் போட்டு கூட்டு தான் வைக்க போறோம். அதுல பாசி பருப்புலாம் எதுவும் கிடையாது, வெறும் தோரம்பருப்பு மட்டும் தான். நான் ஒரு 50 தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா இப்போ கழுவி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சிருவோம். பாருங்க, சொரக்காய் கூட்டுக்கு வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீட்டாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்து 2ஆ கிழிச்சு வச்சிருக்கேன். காய் பாருங்க, நல்லா பிஞ்சி சொரக்காய் நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து அரிஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னா இது வெந்தா கொஞ்சம் குழஞ்சிரும், அதனால கொஞ்சம் பெருசு பெருசாக தான் அரிஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம கூட்டு வச்சிடலாம். பாருங்க, கூட்டு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம், ஒரு 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துப்போம். அது இன்னும் பொரிஞ்சவொடனே நம்ம வெட்டி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்குது. இப்போ அது கூட கொஞ்சம் கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். போய் இது கூடயே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, போதும் இந்த அளவுக்கு வதங்குது. இப்போ அதில் நம்ம காயை வச்சு சேர்த்துப்போம்.
இப்போ காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா காய் இப்பயே பாதி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வேக வச்ச பருப்பு கூட கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா சுண்டை வேக வச்சுருவோம். நல்லா இது கொதித்து நல்லா வெந்து வரட்டும். உப்பு மட்டும் செக் பண்ணிப்போம். காரத்துக்கு அந்த பச்சை மிளகாவே போதும். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சொரக்காய் கூட்டு நல்லா கொதிக்குது. இப்போ அதில் கொஞ்சோண்டு உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு போட்டு வச்சு இப்போ மூடி போட்டு இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு. பாருங்கள், நம்ம இப்போ சொரக்காய் கூட்டுக்கு தேங்காய் தான் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துப்போம். பூண்டு பாருங்கள், நான் தோல் உரிக்காமல் ஒரு 10 பல்லு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது சின்னதாக இருக்கிறதுனால இவ்வளோ போடுறோம். பெருசாக இருந்தால் 2-3 நிறுத்துருங்க. இது நல்லா இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா சொரக்காய் கூட்டி எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துடுச்சு. போதும் இந்த அளவுக்கு சுண்டனுது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சு இப்போ பேஸ்ட் எடுத்து ஊற்றிக்கலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது. போதும், மட்டும் போதும். இப்போ இது நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதி வரட்டும். பாருங்கள், சொரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவி இறக்கிடுவோம். இதுக்கு நல்லா ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும்.